தஞ்சாவூர்ல இன்னைக்கு நம்ம சாஸ்வதமா பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய கோவில் கட்டினது ராஜராஜேஸ்வரன், ராஜராஜ சோழன் கட்டினா. அதற்கு ஒரு மதில் சுவர் வேணும்னு யோசிச்சவன் அனிருத்த பிரம்மராயன். கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன். அகழி வெட்டி இன்னைக்கு யுனெஸ்கோவுடைய பாதுகாப்பு மையம். ராஜராஜ சோழனுடைய ராஜராஜேஸ்வரம் யுனெஸ்கோவுடைய பாதுகாப்பு மையம். அதாவது உலக போரே வந்தாலும் தொடக்கூடாத இடம் அப்படின்னு அந்த யுனெஸ்கோவுடைய அங்கீகாரம். எந்த போர் யார் எந்த சண்டை போட்டாலும், திடீர்னு ஒரு உக்ரைன் வந்தாலோ, திடீர்னு ஒரு பாலஸ்தீன் வந்தாலும், எந்த பஞ்சாயத்து வந்தாலும் இங்க தொடக்கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு இடம் அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில். அது இன்னைக்கு யுனெஸ்கோ யோசிச்சிருக்கு, அன்னைக்கு அனிருத்த பிரம்மராயன் யோசிச்சு வச்சிருக்கு. யார் வந்தாலும் உள்ள நுழைய முடியாத இடமா அகழியை வெட்டி அது பெரிய தட மதில்களை போட்டுச்சு. அந்த ராஜராஜன் கட்டிய அவனுடைய அரண்மனை எங்கே இருக்கு? தனக்குன்னு ஒரு அரண்மனை கட்டியிருப்பான்ல ராஜராஜன், சக்கரவர்த்தி திருமகன், எப்பேற்பட்ட ராஜா, அவனுடைய அரண்மனை எங்க? அவன் கட்டிய கோயில் எங்க? அவ்வளவுதான். அதான் எல்லா இடத்துலையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம். தனக்குன்னு கட்டப்பட்ட வீடு மண்ணாகும், பிறருக்கென்று கட்டப்பட்ட கோயில் பொன்னாகும். அது அப்படியே நிற்கும். எத்தனை 1000 வருஷம் தாண்டி அப்படியே நிற்கும்.